பிரதர்ஸ்ன்னு சொல்லி போட்டீங்களேப்பா. பெருசா கொட்டை எழுத்துறவி சப்போர்ட்டாக பிரதர்ஸ்ன்னு போட்டு. இப்போ 60 வருஷத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு தமிழர் போய் சில அங்கே கொழும்புல போய் வின் பண்ணி வந்திருக்கேன். என்ன மகன் தான் நேஷனல் அடித்தவர். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நான் வந்து நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரின்ற இந்த மைதானத்தில் தான் வந்து நாளைக்கு யாழ்ப்பாணம், அதாவது வடக்கின்ற ஒரு மாபெரும் போர்ன்னு சொல்ற இந்த வடக்கின் போர் வந்து இடம்பெற போகுது. வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் வந்து இங்க கோலாகலமா நிறைய மாணவர்கள், பழைய மாணவர்கள் கூட்டத்தோட இந்த இடம் வந்து சிறப்பா நடக்க போகுது. இன்னைக்கு வந்து என்ன மாதிரி முன்னோட்டம், வேலைப்பாடு என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முன்னோட்டம் காட்டுவோம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ற கொலிச்சின்ற மாணவர்கள் இருக்கிறதுக்கான இடம், அங்கால வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸ் மாணவர்கள் இருக்கிறதுக்கான இடம். ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கத்தால வரலாம், சென்ற கொலிச்சுக்கான ஓல்ட் பாய்ஸ் வந்து இந்த பக்கத்தால வரலாம். ஸோ முதலாவது நாங்கள் இந்த பக்கம் போய் பார்ப்போம், அதாவது எங்களோட ஸ்கூல் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பக்கம். ஸோ நாளைக்கு எங்களோட நண்பர்கள் நிறைய பேரை மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், எல்லாரையும் போய் பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து இதுக்கு அனுசரணை வந்து நோலி மெட்டும் ஜெட்விங்கும் நினைக்கிறேன், ஜெட்விங் தான். ஜெட்விங்கும் வந்து இந்த இதுக்கு வந்து அனுசரணை வழங்கினோம், அதை விட வேற ஆக்களும் வழங்கினோம். இப்போதைக்கு இது ரெண்டையும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன மாதிரி நாளைக்கு இதுகள் நடக்குன்னு சொல்லி யாரையும் பிடிச்சி கேட்டு பார்ப்போம், எவ்வளோ ஆர்வமா இருக்கணும்னு சொல்லி. வாங்க போய் பார்ப்போம், கேட்போம் யாராவது. பள்ளி காலங்கள்ற எல்லாற்ற வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு இடம் ஒன்று இருக்கும். அநேகமான படியாண்ட வாழ்க்கை வந்து இந்த கிரவுண்டை தான் மெயினாக இருக்கும். இந்த பாடசாலை இந்த மைதானத்தில் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணாத டைம் இருக்காது, அதில் அவங்க சேர்த்துக்கொள்ளாத மெமரிஸ் இருக்காது, அவ்வளோ மெமரிஸ் வந்து இருக்கும். இந்த கிரவுண்டுக்கு வந்து நாளைக்கு வரப்போகிற பழைய மாணவர்கள் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களோட பழைய மாணவர்கள் தான் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக, அதுவும் வந்து வெளி நாடுகள் இருந்தெல்லாம் மச் பார்க்கணும்னு சொல்லியே வருவீனம். நாளைக்கு அவையில எல்லாம் நாங்கள் சந்தித்து கதைக்க போகிறோம். நாளைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகணும் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு இங்க வந்து 9:30 வந்து இங்க எல்லாமே ஆரம்பமாகும் விளையாட்டுகள் எல்லாம். விளையாட்டு வந்து ஆரம்பிக்கப்படும் 9 மணி 9:30 அந்த டைம்ல வந்து ஆரம்பிக்கப்படும். எடுத்துக்கொண்டு வா. வடகண்ட 119வது இந்த கிரிக்கெட் சம்மர் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாடசாலைகளுக்கு இடையில இந்த மாதிரியான மச்சுகள் எல்லாம் நடக்கிறது. இருந்தாலுமே யாழ்ப்பாணத்தில் இது மிகவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரிக்கெட் மச்சுன்னு சொல்லலாம். 119 வருஷமா 2 ஸ்கூல்களுக்கும் இடையே மாறி மாறி நடக்கிற ஒரு விளையாட்டுண்டா வந்து இதை எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விளையாட்டு உண்டு. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நாளைக்கு எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோஸ் வரும், சம்டைம்ஸ் நான் லைவ் போட முடியுமெண்டா நான் போடுறேன், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இங்கே சென்ட்ரல் காலேஜ் பக்கம் என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ இந்த ஃபேமிலியனில் தான் வந்து நாளைக்கு நாளடைக்கு வந்து இறுதி போட்டிக்கான பரிசுகள் எல்லாம் வழங்கப்படும். ஸோ வளமையாக இந்த இடத்துல தான் நடக்கிறது. ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன். இங்கே வந்து சென்ட் ஜான்ஸ் காலேஜ், அதில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸ் காலேஜ் இந்த கொடியெல்லாம் வந்து கோடினம் கொழுவினம், இங்கே சென்ற கொடியெல்லாம் போட்டாச்சு. சென்ட் ஜான்ஸ் முதலாவது கொடியெல்லாம் அதில் நாட்ட போயினோம். நாளைக்கு இங்கால பக்கம் ஃபுல்லா சிவப்பு கருப்பு, அங்கால பக்கம் ஃபுல்லா இதுல பாருங்க யாழ்ப்பாணம் பெரியவான் கல்லூரின்ற கொடியை வந்து இப்ப நாட்ட போயினும். முதலாவது கொடி இந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேன்டீன் இருக்கும். நாளைக்கு வாராக வந்து உள்ளால் அப்படியே வந்து அந்த இடத்துல கேன்டீன்ல உங்களுக்கு தேவையானதை வந்து வேண்டிக் கொள்ளலாம். இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எங்களோட ஓல்ட் பாய்ஸ் இருக்கிறதுக்கான இடம் தான் வந்து இந்த சைடு. எங்களோட நண்பர்கள்லாம் வந்து இந்த இடங்களில் இருந்து கொள்ளலாம். அங்கால வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இடம். ஸோ எங்களோட மணிக்கூட்டு கோபுரத்துக்கு கீழே இருக்கு ஸ்கோர் போர்ட், முக்கியமான ஒரு இடம். ஸோ இதில் வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதோ இன்றைக்கு தான் நீங்கள் ஸ்கோர் போர்ட் பார்க்குற மாதிரி நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் தெரியாத சில பேருக்காண்டி சொல்லிக்கொள்கிறேன். மணிக்கூட்டு போகிற பக்கம் தான் ஸ்கோர் போர்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அதில் வந்து சென்ட்ரல் காலேஜ் படிக்கிற டீமோட ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் போட்டிருக்காங்க. நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா எங்கள்கிட்ட சென்ட் ஜான்ஸ் இருக்கின்ற
டீம் ஃபோட்டோ வந்து இதில் போட போயினோம். வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு, போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் தூக்கி கொள்வ போயினோம், பார்ப்போம். நாளைக்கு பிக் மேட்ச் நடக்க போகுது. என்ன பிரச்சனைன்னா இதை நாங்கள் பிக் மேட்ச்சில் தான் எங்களோட ஒரு சாம் காலேஜ்னு சொல்லி ஒரு தனி நபர் சென்ட்ரல் காலேஜ் மாணவராக இருந்தவர். அவர் நல்லா படிப்புலையும் சரி, இந்த விளையாட்டில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுலையும் சரி ஆள் ஒரு முன்மாதிரி. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை முன்மாதிரியாக கொண்டு போய் கொண்டிருப்பார். சென்ட்ரல் காலேஜ் பழைய மாணவர், ஆல் பாய்ஸ். இங்கே உள்ள சென்ட்ரல் காலேஜ் முழு பிள்ளைகளையும் கொண்டு போய் அவர் நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் நேஷ்னல் லெவலில் 2 பேர் வின் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 பேர் இதில் இருக்கிறேன். 3 பேர், ஆதித்யன், மற்றது ஷியாம், மற்றது சதுஷன், 3 பேர் வின் பண்ணியிருக்கிறேன். இதை நாங்கள் இந்த பிக் மேட்சில் வழிகாட்டணுன்றதுக்காக ஒரு பேனர் ஒன்று நாங்கள் வச்சுக்கிறோம். அநேகமாக ஒரு தரக்கும் தெரியாதானே, இது டேபிள் டென்னிஸ் இருக்குன்றே இங்கே குறைவு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. டேபிள் டென்னிஸ் ஒரு கிரிக்கெட் வீரர் கூட இந்த டேபிள் டென்னிஸை விளையாடினார்னு சொன்னால் பயங்கர ஃபோக்கஸாக இருக்குது. முதல் டேபிள் டென்னிஸ் விளையாடி தான் அவர் கிரிக்கெட்டுக்கு போனாருன்னா பயங்கர ஃபோக்கஸாக அவர் விளையாடுவார். ஏன்னா நான் இந்த மகன் தான் சாம்பியன் எடுத்தவர். அவர் நிற்கிறார். எந்த மகன் தான் நேஷனலில் அடித்தவர். இப்போ 60 வருஷத்துக்கு பிறகு ஒரு 2 தமிழர் போய் அங்கே கொழும்புல போய் வின் பண்ணி வந்திருக்கிறேன். அது ஆர்டிக்கல்லே வந்திருக்கு, பேப்பரில் எல்லாம் வந்திருக்கு, இந்த இங்கிலீஷ் பேப்பரில் எல்லாம் வந்திருக்கு. இப்படி ஒரு திறமையை உள்ள ஒரு இவையிலே வழி நடத்தினது ஒரு ஓல்ட் பாய்ஸ். அவர் சாம் காலேஜ், இப்போ சாம் காலேஜ் என்ற ஒரு காலேஜ் திறந்திருக்கார். இப்போ உலகம் எங்கும் அவரை பார்த்தா ஒரு பயப்படுற அளவுக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு இதில் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த பேனரை வைக்க போகிறோம். சரி, ஓகே, தேங்க்யூ. அப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு வந்திருப்பேன். அதில் வந்து சென்ட் ஜோன்ஸ் காலேஜின் டீமுண்ட ஃபோட்டோ வருதாகும்னு சொல்லி. ஆனால் அதில் வந்து பார்க்க தான் தெரியும், அதில் ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடி நேஷ்னலுக்கு போய் அடித்த மாணவர்ன்ற ஃபோட்டோ வந்து அதில் போடினோம். அதில் வந்து கதைச்சவர் வந்து அந்த பையன்கிட்ட அப்பா. ஸோ அதர மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கதையே தெரியுது, அவர்கிட்ட மகனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃபாதராக வந்து அவர் எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொண்டு வந்திருக்கிறான்ற அவர்கிட்ட கதையிலேயே தெரியுது. இந்த மாதிரி பெற்றோர்கள் எல்லா கேம்ஸ்லையுமே வந்து பிள்ளைகளை ஈடுபட விடணும். தனியாக கிரிக்கெட் மட்டும் தானண்டு இல்லை, அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னீங்க பார்த்தீங்களா, கிரிக்கெட் மட்டும்தான் இங்கே இருக்க நக்கீனமான டேபிள் டென்னிஸ்லேயும் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம்னு சொல்லி. டேபிள் டென்னிஸ் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே சாதிக்கலாம். அதுக்கு மாணவர்கிட்ட விருப்பமும் இருக்கணும். அதோட ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எங்கள்கிட்ட ஆஸ் அ பேரண்ட்ஸாக வந்து எங்களுடைய சப்போர்ட் ஒரு சிறிதளவு இருந்தால் தான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் கதைச்சது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா வருவாங்க. இப்படியே நாங்கள் சென்ட்ரல் காலேஜ் பக்கம் போவோம். எங்களோட டீம் வெளிப்பக்கம் இருக்கோம்னு நினைக்கிறேன். காணையில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஷிப். அதுவும் யாழ்ப்பாணத்தில் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான கேம்ஸ்களுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப் அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம், பீட்சா கட்டும் வருது. நாளைக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் பீட்சா பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அதில் ஓகே, கட் பண்ணு. சரியா, இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் காலேஜ் மாணவர்கள் வந்து இருக்கிற இடம். கண்ணாடி காட்டிட்டேன், கண்ணுக்கு ஃப்ளாஷ் என்னால் அடிக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இதை ஒரு திரும்பி காட்டினா அந்த எப்படி இருக்குது வியூன்னு சொல்லி பாருங்க. அந்த செக்கச்சு அந்த வானத்தோட அங்கால பார்த்தீங்கன்னா லைப்ரரி தெரியுது, அங்கால திருவள்ளுவர் மண்டபம், இங்கால வந்து எங்களோட மணிக்கூட்டு கோபுரம், அங்கால வந்து எங்களோட பூங்கா. ஸோ நாளைக்கு இந்த இடங்கள்ட இப்படித்தான் சொல்லிக்கணும். இதோ மணிக்கூட்டு கோபுர பந்தில் பக்கத்திலிருந்து பந்து வீசுகிறார், இதோ எங்கள் பூங்கா பக்கத்திலிருந்து பந்து வீசுகிறார். 2 அலோன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இங்கே வந்து சென்ட்ரல் காலேஜ் பிள்ளைகள் இருக்கலாம். ஓல்ட் பாய்ஸுக்கு அங்கால ஸ்கூல் அந்தம் போகுது, அதுவும் எங்கட சென்ட் ஜான்ஸ் காலேஜ் அந்தம் போகுது. அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், ரைசல் பார்க்குறாங்க. சரி, இப்போ சென்ட்ரல் காலேஜ் அந்தம் போகுது, இங்கால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதில் இந்த பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜ் டீமோட ஃபோட்டோஸ் போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வேம்படி பிள்ளைகள் இருக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சிருக்கு. வேம்படி சப்போர்ட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வி சப்போர்ட் அவர் பிரதர்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்களேப்பா. பெருசா கொட்டை எழுத்துற வி சப்போர்ட் அவர் பிரதர்ஸ்ன்னு போட்டுட்டாங்க. சரி, பரவாயில்ல. எங்களோட சுண்டுக்குழி வந்து நாளைக்கு அங்காள சைடு வருவாங்க, எங்களோட பார்ட்னர் ஸ்கூல். அவையில் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணுன்றத நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நாளைக்கு வந்து காலையில் 9:30 அப்புறம் நீங்கள் எல்லாம் வந்து இங்கே மச்சஸை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓல்ட் பாய்ஸுக்கு வந்து 300 ரூபா டிக்கெட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 20 ரூபா தான் டிக்கெட். ஸோ நாளைக்கு வந்து சிறப்பாக மாணவர்கள் எல்லாம் இதை கொண்டாடி தீர்க்கலாம். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கும் வீடியோஸ் வரும், நாளண்டைக்கும் வரும், அதுக்கு அடுத்த நாளும் வரும், 3 நாளும் தொடர்ந்து வரும். மறக்காமல் வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு சந்திப்போம்.